வணக்கம். ஒரு 50 ரூபாய் ஃபைன் இதெல்லாம் ஒரு விஷயமான நீங்க கேட்கலாம். பார்க்கறதுக்கு சின்னதா தான் தெரியும். ஆனா சில சமயம் ஒரு சின்ன அநீதி கூட ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கே விதையா மாறிடும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு கதை தான். ஒரு தனி மனுஷனோட உரிமை, நீதி இத பத்தின ஒரு ஆழமான கதை இது. ஆமாங்க, நம்ப முடியலனாலும் இதுதான் நெஜம். இந்த முழு சட்ட போராட்டத்துக்கும் காரணமே இந்த 50 ரூபாய் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு டீ குடிக்கிற காசு. இதுக்காக எதுக்கு கோர்ட்டு வரைக்கும் போகணும்? இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். ஒரு சின்ன ஃபைனுக்காக ஒருத்தர் எதுக்கு இவ்ளோ தூரம் போராடணும்? அப்போ விஷயம் பணம் இல்ல, பணத்தை விட ஏதோ பெருசு அங்க அடங்கி இருக்கு. அது என்னவா இருக்கும்? சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 6 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அந்த 50 ரூபாய் ஃபைன் கதை. அப்புறம் 2 சைடுல இருந்தும் என்ன சொன்னாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போன விஷயம், ஜட்ஜ் கேட்ட முக்கியமான கேள்விகள், ஃபைனல் தீர்ப்பு என்ன, கடைசியா இந்த கேஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். வாங்க முதல் பகுதிக்கு போலாம். இந்த கதை ஒரு ரொம்ப சாதாரணமான நாள்ல ஒரு சிம்பிளான குற்றச்சாட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. கதையோட ஹீரோ சீனியர் டிரைவர் ரமேஷ். அவர் மேல ஒரு சார்ஜ் என்னன்னா, பஸ்ஸ கவனக்குறைவா ஓட்டி ஒரு டயரை டேமேஜ் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. இதனால டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு 520 ரூபாய் நஷ்டமா. பிரச்சனை கரெக்டா இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த 520 ரூபாய் நஷ்டம்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக மேனேஜ்மெண்ட் அவர் மேல ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 50 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. வெறும் 50 ரூபாய் தான். ஆனா இந்த சின்ன தண்டனை தான் ஒரு பெரிய போராட்டத்துக்கே பிள்ளையார் சொல்லி போடுது. சரி, இப்போ 2வது பகுதி. 2 தரப்பும் என்ன வாதம் வச்சாங்கன்னு பார்க்கலாம். இங்க சண்டை வெறும் ஃபைனை பத்தி மட்டுமல்ல, அதுக்கும் மேல ஃபாலோ பண்ண வேண்டிய முறை, அதிகாரம் இத பத்தியும் தான். இங்க தான் 2 பேருக்கும் இடையில பெரிய கருத்து வேறுபாடு வருது. டிரைவர் சைடுல என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு நியாயமான விசாரணை வேணும், முதல்ல ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது? இது ஒரு சின்ன டிசிப்ளினரி ஆக்ஷன், இதுக்கெல்லாம் போய் விசாரணை தேவையில்ல, டிசிப்ளின் தான் முக்கியம்னு சொல்றாங்க. இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட். டிரைவர் ரமேஷ் சும்மா நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு போகல. அதுக்கு பதிலா பாருங்க, நேர்ல பார்த்த சாட்சியோட பேர் என்ன, டேமேஜ் ரிப்போர்ட் எங்க, அந்த டயர் எப்ப வாங்கினது, அதோட சர்வீஸ் ரெக்கார்ட் என்ன, இந்த மாதிரி மொத்தம் 14 ஆதாரங்களை கேட்டு ரொம்ப முறையா ஒரு கடிதம் எழுதுறாரு. அதாவது தம் பக்க நியாயத்தை நிரூபிக்க ஒரு முழுசா ரெடியா இருந்திருக்காரு. அடுத்தது 3வது பகுதி. அவர் இவ்ளோ ஆதாரங்களை கேட்டும் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. அதனால இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. எங்க? லேபர் கோர்ட்டுக்கு. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். செப்டம்பர் 2021ல ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு வர அக்டோபர் 2025 ஆயிடுச்சு. அடேங்கப்பா, 2.5 வருஷம். ஒரு வெறும் 50 ரூபாய்க்காக ஒரு தனி மனுஷனும் அவரோட யூனியனும் எவ்வளவு விடாப்பிடியா போராடிருக்காங்க பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப 4வது பகுதி. கேஸ் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஜட்ஜ் இந்த கேஸை எப்படி பார்த்தாரு? அவர் மனசுல இருந்த ரொம்ப அடிப்படையான கேள்விகள் என்னென்ன? ஜட்ஜ் கேட்ட முதல் கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை டிஃபைன் பண்ணிக்க தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்க கொடுத்தீங்களா? இதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு சொல்றதோட முதல் படியே. இதுக்கு கோர்ட் கண்டுபிடிச்ச பதில் ரொம்ப சிம்பிள். இல்ல, மேனேஜ்மெண்ட் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. இதனால டிரைவருக்கு தான் பக்க நியாயத்தை சொல்ல ஒரு ஃபேரான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. சரி, ஆரம்பத்துல ஆதாரங்களை கொடுக்கல, ஓகே விட்டுடலாம். அட்லீஸ்ட் கோர்ட்லாச்சும் அவங்க சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்க ஏதாவது சப்மிட் பண்ணாங்களா? இதுதான் ஜட்ஜோட அடுத்த கேள்வி. நம்ப முடியல, ஆனா இதுக்கும் பதில் இல்லதான். யோசிச்சு பாருங்க, 8 மாசத்துக்கும் மேல டைம் கொடுத்தும் மேனேஜ்மெண்ட் ஒரு சின்ன பேப்பரை கூட ஆதாரமா கோர்ட்ல தாக்கல் பண்ணவே இல்ல. இதுதான் கேஸோட போக்கையே மொத்தமா மாத்திடுச்சு. இந்த முழு கேஸோட ஆணிவேரே இந்த ஒரு விஷயம்தான், இயற்கை நீதி, அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அவங்களுக்கு தங்களை நிரூபிக்க முழு வாய்ப்பு கொடுக்கணும். ஆதாரம் இல்லாம, விசாரணை இல்லாம தண்டனை கொடுக்கவே முடியாது. இதுதான் சட்டத்தோட அடிப்படை. அடுத்தது 5வது பகுதி, ஃபைனல் வெர்டிக்ட். இவ்ளோ நடந்திருக்கு, இவ்ளோ போராட்டம். கடைசில கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? அந்த 2.5 வருஷ போராட்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சதா? தீர்ப்பு டிரைவர் திரு ரமேஷுக்கு முழுமையான வெற்றிய தேடி கொடுத்துச்சு. நியாயம் அவர் பக்கம்தான்னு கோர்ட் ரொம்ப தெளிவா உறுதி செஞ்சது. கோர்ட் வெறும் ஃபைனை கேன்சல் பண்ணதோட நிறுத்தல. முதல்ல அந்த 50 ரூபாய டிரைவருக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லுச்சு.
ரெண்டாவது, இந்த ஃபைனால நிறுத்தி வச்சிருந்த சம்பள உயர்வு மாதிரி எல்லா சர்வீஸ் பெனிஃபிட்ஸையும் திரும்ப கொடுங்கன்னு உத்தரவு போட்டுச்சு. இது ஒரு கம்ப்ளீட் விக்டரி. இப்போ கடைசி பகுதிக்கும் வந்துட்டோம். இந்த கேஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஓகே, ஒரு டிரைவர் 50 ரூபாய்க்காக போராடி ஜெயிச்சிட்டாரு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? இந்த ஒரு கேஸ் நமக்கு என்ன மெசேஜ் சொல்லுது? ஜட்ஜோட இந்த வார்த்தைகள் தான் இந்த முழு கேஸோட சாராம்சமே. ஒரு நியாயமான ப்ராசஸ் இல்லாம கொடுக்கற தண்டனை நீதியே கிடையாது. மேனேஜ்மெண்ட் ஆதாரமே கொடுக்காததால அந்த தண்டனையே சட்டப்படி செல்லாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ இங்க முக்கியமானது என்ன? ரிசல்ட் மட்டும் இல்ல, அந்த ரிசல்ட்டுக்கு போன வழி, அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். இங்கிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். இந்த கேஸ் பணத்தை பத்தினதில்ல, உரிமைய பத்தினது. எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரு எம்ப்ளாயிய தண்டிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த கண்டிப்பா செஞ்சே ஆகணும். 1, நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. 2, பதில் சொல்ல அவங்களுக்கு ஒரு உண்மையான வாய்ப்பு கொடுங்க. 3, ஒரு நியாயமான நடைமுறைய ஃபாலோ பண்ணுங்க. இது ஒவ்வொரு ஊழியரோட அடிப்படை உரிமை. கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு கேள்வியோட முடியுது. இது ஒரு சின்ன அநீதி தானே அப்படின்னு சொல்லி நாம அதை கண்டுக்காம போறது சரியா? இல்ல திரு ரமேஷ் மாதிரி விஷயம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, ஒரு கொள்கைக்காக கடைசி வரைக்கும் போராடுறது சரியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.